ஹாய், இன்னைக்கு வந்து மிஷினில் வந்து எப்படி ஆயில் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்போ ஆயில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ மிஷின் ஆயில் வந்துட்டு இதுதான். ஸோ இந்த கலரில் இருக்கும். நம்ம மாற்றும் போது அது வந்து நம்ம யூஸ் பண்ண கலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பிளாக்காக மாறிடும். அது வந்து நமக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும். அதுவும் வந்து நீங்கள் ஃபுல் ஸ்பீடு வந்து வைக்கணும். இங்கே இப்போ உங்களோட மிஷின் ஸ்பீடு எவ்வளோன்னு பாருங்க. 40 இருக்கும்னு நினைக்கிறேன். 40 இல்லாட்டி 4000 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மிஷின் ஸ்பீடை ஃபுல்லாக வச்சுட்டு இதை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆயில் வரது வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல வரும்போதே ஆயிலோட கலர் வந்து தெரியும். ஆயிலோட கலர் வந்து நல்லா வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆயில் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா 6 months ஒன்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த த்ரெட் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ த்ரெட்டு பாபின் கேஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு மிஷின் வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 2 இடத்துல இருக்கும். அது வந்து லாக்கு. ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணும்போது லைட்டாக அந்த மிஷினை தூக்கிட்டு இதை கழட்டினீங்க அப்படின்னா இந்த லாக் வந்து வந்துடும். வந்ததுக்கு அப்புறமா ஸோ இந்த கையில் வந்து இந்த முன்னாடி ஃப்ரண்ட்ல இருக்கும்ல, இதை வந்து பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த சைடு இதை பிடிச்சிட்டு ஸோ இப்படி பண்ணீங்க அப்படின்னா மிஷின் வந்து இது பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஷின் ஆயிலோட கலர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ இப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு மேக்னெட் இருக்கும். அதை எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு இதாகும். அதுக்கு மாதிரி கீழே வந்து ஒரு வேஸ்ட் கப் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஸோ கீழே பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கும். இது வழியாக தான் உங்களுக்கு வந்து ஆயில் வந்து கீழே வரும். ஸோ அதுக்கு நேர் ஸ்ட்ரைட்டாக வந்து நீங்கள் கீழே வச்சுக்கோங்க. ஸோ வச்சதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு மேக்னெட் இருக்கும். சென்டர் இருக்கிற நட்டை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து ஆயில் வந்து இதாகும். ஸோ ஃபுல்லாக ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ மேக்னெட் வந்து இந்த மாதிரி நம்ம எடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி க்ளீனாக வந்து டஸ்ட்லாம் இருந்தது அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மேக்னெட்டும் அதே மாதிரி இந்த நட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். அதில் இந்த நட்டை வந்து வச்சு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணதுக்கப்புறம் மேக்னெட் வந்து இங்கே வச்சுக்கோங்க. மேக்னெட் எதுக்காக அப்படின்னா எல்லா ஆயிலுமே இந்த இடத்துல தான் வரும். அதில் ஏதாவது இந்த நீடில்லாம் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும்போது கட் ஆகும் இல்லையா, அந்த நீடில் எல்லாமே இது வந்து இழுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இது இழுத்துக்கிறதுனால அந்த நீடில் மிஷினோட மற்ற பார்ட்டுக்கு போய் டேமேஜ் பண்ணாமல் இருக்கும். அதனால தான் இந்த மேக்னெட் வந்து நம்ம வைக்கிறோம். ஸோ நல்லா டைட்டாக இருக்கணும். கீழேயும் வந்து பார்த்துக்கோங்க. கீழேயும் வந்துட்டு இந்த லாக் பண்ணிட்டு தான் ஆயில் வந்து ஊற்றணும். ஸோ ஆயில் வந்துட்டு ஊற்ற ஸ்டார்ட் பண்ணுங்க. ஊற்றும் போது இந்த இடத்துல லோ ஹைன்னு இருக்கும். ரெண்டுக்கு இடையில வந்து நம்ம ஊற்றணும். ஹையும் ஊற்றக்கூடாது, லோவுக்கு விடக்கூடாது. அந்த லைனுக்கு மேலே கொஞ்சம்